தமிழ்நாடு முழுவதும் 11,500 திருப்பூர் தொகுதி கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு வெகு மாதங்கள் ஆகிறது. இன்னமும் அது நிறுவப்படாமல் இருக்கிறது. அதை உடனடியாக நிறுவுவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மேல்நிலை கம்பிகளை அகற்றி புதைவடங்களாக மாற்றி அமைக்க வரும் நிதியாண்டில் நிதியீடு ஒதுக்கீடு செய்து விரைவில் பணிகள் நடைபெறுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 11,509 ஓவர்லோட் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதேபோல் லோ வோல்டேஜ் 8,105 கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 51,532 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த 3.5 ஆண்டுகளில் 71,145 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 11,509 ஓவர்லோட் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதேபோல் லோ வோல்டேஜ் 8,105 கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 51,532 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த 3.5 ஆண்டுகளில் 71,145 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.